நல்லா ஆரம்பிச்சிங்க உங்க கட்சி. நீதான்டா அரசியல்வாதி. வந்தா நான் வந்து 2 மணி நேரம் உட்காந்து உங்கள்கிட்ட இவ்வளவு சாவாசமா பேச முடியும். உன்கிட்ட யார் சாவாசமா பேச சொல்லி கேட்டா? மியூசிக். அத்தனை மக்கள் கிளம்பி அங்க வர்றது பெருசா? நீங்க கிளம்பி ஒரு 8 மணிக்கு மேல வந்துட்டு போங்களேன். இப்ப யாரும் உங்களை கண்டுக்கிற போறா? அதானே உலக வழக்கம். அண்ணன் மேடையில வீரமா முளைஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மளிகை கடையில உட்காந்து வச்சிட்டாங்க. கருப்பு கவுனி அரிசி வேணுமா, சோப்பு கவுனி அரிசி வேணுமா? தப்பா உண்மையிலே பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா அவர் வீடு அங்கதான் இருக்கு. கொஞ்சம் அமைதியா ராஜா. ஹலோ, சொல்லுப்பா. இன்னும் எங்க இருக்கீங்க? பனையூர்ல. வீட்டுல? பனையூர்லையா? ஐயா, இங்க விஜய்க்கு உடம்பு முடியல, கேமராமேனுக்கு. ஐயோ, என்னாச்சு? அவரு மாதிரி துடிதுடிச்சு போயிருக்கிறாப்புல, கிருகிருன்னு வருது போல, வயிறு வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு, அதான் ஹாஸ்பிட்டல் போறேன் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காப்புல. கிளம்ப சொல்லலான் இருக்கேன். என்னன்றீங்க? ஹாஸ்பிட்டலா? பாராசிட்டமால் இந்த மாதிரி டிசென்ட்ரிக்கு இருக்கிற டேப்லெட் இருக்கு என்கிட்ட. இல்ல, அது பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கொடுத்துறவாப்ப. மெடிக்கல் ஷாப்ல எதுக்கு வாங்குறீங்க? அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். நம்ம வீட்டுல இருக்கு. உங்க வீடுனா எங்க இருக்கு? பனையூர்ல தான். பனையூர் வீடா? எங்க, நான் அண்ணா நகர்ல இருக்கேங்க. நீங்க அண்ணா நகர்ல இருக்கீங்க. முடியாதவர் அவர் தானங்க. அவரை வந்து மாத்திரை வாங்கிக்கிற சொல்லுங்க. மாத்திரையை போட்டா சரியா போகுது. இது இந்த 2 ரூபா டோலோ 650 வாங்குறதுக்கு. ஆமா, இப்ப நான் உட்கார்ந்து அவர்கிட்ட ஃப்ரீயா பேச முடியாதுல்ல. இங்க வந்தா பேச முடியாதா? இங்க வந்தாருன்னா நான் ஒரு 2 ரூபா மாத்திரையை கொடுப்பேன். 2 மணி நேரம் உட்காந்து பேசுவேன்ல. ஏங்க, அவர் குழந்தையோட இருக்கிறாருங்க. குழந்தைய வேணா கூட்டுற சொல்லுங்க, 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்கி தரேன். நல்லா இருக்கு போங்க. இதெல்லாம் அந்த காலம் இல்லப்பா, தாவேக்கா காலம். ஆமா ஆமா, பெரிய வசந்தன் கோ காலம். எனக்கு வேற உடம்பு முடியலங்க. அப்ப நீங்களும் வாங்க, 2 மாத்திரையை வாங்கிட்டு போங்க. நல்லா ஆரம்பிச்சிங்க உங்க கட்சி. நீதான்டா அரசியல்வாதி. நீதான்டா. இப்ப எப்படி இவர் வந்து ஓட்டு கேட்க ஊருக்கு வருவாரா, இல்ல வாக்காளர்கள் எல்லாரையும் பனையூருக்கு கூப்பிட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரா? இல்லைங்க, ஒரு 500 ரூபாய்க்கு மளிகை சாமா, 500 ரூபா கூட இருக்காது, ஒரு 200 ரூபாய்க்கு மளிகை சாமா, 5 கிலோ அரிசி. ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்க போற, ஒரு 50 ரூபாய்க்கு பொன்னி அரிசி, ஒரு 70 ரூபான்னு வச்சுப்போமே, 5 கிலோ அப்படின்னா எவ்வளோ ஆயிரம்? அதுவுமே பிஸியானந்த யார்கிட்ட வாங்க சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதுல என் தலைவர் என்ன பார்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது இப்படி ஒரு காமெடி கூத்த பண்ணுவாங்களா? ரஜினிகாந்த் கடந்த காலங்கள்ல செஞ்சாரு. மண்டபத்துக்கு வாங்க அப்படின்னு நிவாரண பொருட்கள் கொடுப்பாரு. ஒரு நடிகர் அவருடைய இடத்துக்கு வர சொல்லி நிவாரண பொருட்களை கொடுக்கறது. இப்போ சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு மண்டபத்தை பிடிப்பாரு. அந்த மண்டபத்துல வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன் இதே விஜய் மண்டபத்தை பிடிப்பாரு, எல்லா தொகுதி வாரியாக மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்தவங்கள கூப்பிட்டு, அதெல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு, நார்மல் வாழ்க்கையில இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஏதோ ஒரு உதவி செய்யறது அப்படி வேற. ஒரு ஏரியாவே பாதிப்புக்குள்ளாகி தங்களுடைய உடைமைகளை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கக்கூடிய ஒரு விக்டிம்ஸ் மக்கள். ஏன் போன வாரம் நினைக்கிறேன், இவரு விக்கிரவாண்டியில வீசாலைக்கு இடம் கொடுத்த விவசாயிகளை பூரா நேரில் கூப்பிட்டு மோதிரம் போட்டு விட்டாரு. யாராவது கேட்டோமா? இப்ப தூத்துக்குடி போயிட்டு வந்தீங்களே, ஸ்னோலின் வீடெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டா பாத்தீங்க? இல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல ஆஸ்பத்திரியில இருந்த எல்லாரையும் வீட்டுல போய் பாத்தீங்களா? மட்டும் கூப்பிட்டு இருக்கணும், அப்புறம் இருக்கு. ரஜினிகாந்த் கிளம்பி வந்து பார்த்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு போனாரு. நீங்க ராத்திரியோட ராத்திரியா வந்துட்டு போனீங்க. ஆரம்பத்துல இருந்தே விஜய் எதிர்க்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருங்காரணம் இதுதான். விஜய் வந்து தன்னை ஒரு பெரிய ஜெயலலிதான்னு நம்பக்கூடிய குரூரமான எண்ணம் இருக்குல்ல, சர்வாதிகார மனநிலை இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தான மனநிலை. பனையூர் போயஸ் நான் என்னை நீங்க பார்க்கணும்னா நீங்க வந்து பனையூர்ல வந்து தான் பார்க்கணும். என்னைய பார்க்கணும்னா நீங்க போயஸ் கார்டன்ல வாசல்ல தேவுடு காக்கணும். உங்களை வந்து அவங்க காயப்படுத்தினாங்க, தெருவில் நிக்க வச்சு அரை நாள் ஃபுல்லா வலியை உருவாக்குனாங்கன்னா நீங்க பழியை அனுபவிச்சீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த ஈகோ பிரச்சனை. அது நியாயமா உங்களுக்கு அதுல ஈகோவே கிடையாது. அந்த அம்மாவோட ஈகோவுக்கு தான் நீங்க பலியானி. ஓ, எனக்கு ஈக்குவலா சண்டை போடுற அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு அந்த அம்மா உங்களை டீல் பண்ணாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மக்கள் ஆதரவு பெற்று முதலமைச்சரா இல்ல, பர்சனலா உங்க ஈகோ கிளாஸ்ல வந்த அந்த சண்டைக்கு இப்ப பழி தீர்க்கிறதுக்கு எங்க மக்கள் கிடைச்சாங்களா? நீங்க உங்களை வந்து அப்படி தேவுடு காக்க வச்சாங்கன்றதுக்காக எங்க மக்கள் வந்து உங்களை பாக்குறதுக்கு தேவுடு காக்கணும். இந்த மனநிலை எந்த மனநிலை? இந்த குரூரமான மென்டாலிட்டி அங்க இருந்து கத்துக்கிட்டத கசைக்கு தூக்கி பனையூர்லயே தோண்டி புதைச்சிடணும்.
இனி அரசியலுக்குள்ள வரும்போது இந்த மாதிரியான வேலைகளை வைக்கவே கூடாது. எந்த மக்கள் கிட்ட வாக்கு கேட்டு வர்றோம், எந்த மக்கள் கிட்ட பிரச்சனை குறித்து பேச வர்றோமோ அந்த மக்கள் கிட்ட நேரடியா வந்து நின்று பேசணும். வந்தா நான் வந்து 2 மணி நேரம் உட்காந்து உங்கள்கிட்ட இவ்வளவு சாவாசமா பேச முடியும். உன்கிட்ட யார் சாவாசமா பேச சொல்லி கேட்டா? உன்கிட்ட கேட்டாங்களா யாராவது? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறத பத்தி பேசுறோமா? நாங்க சம்பந்தம் பத்தி பேசி சம்பந்தம் கொடுக்குறோமா? இது எப்படி இருக்குன்னா, ஊருக்குள்ள கேதம் விசாரிக்கிறதுக்கு ஸ்தப்பா உன்கிட்ட கேதம் விசாரிக்கணும், வீட்டுக்கு வாசுதப்பா ஒரு மணி நேரம் ஃப்ரீயா உன்கிட்ட உட்காந்து கேதம் விசாரிச்சுட்டு போறேன். எவ்வளவு மோசமான மென்டாலிட்டி! இந்த சர்வாதிகார மனநிலை எங்க இருந்து வருது? பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு முடியலன்னா நீங்க என்ன அரசியல் கட்சி தலைவர்? நடிகரா இருந்தேன், நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, சரி ரைட்டு எதையோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதே டிபி சத்திரம் போன வருஷம், அதாவது இவர் துணை முதலமைச்சர்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி 2023 டிபி சத்திரம் பகுதியில் நேரில் போய் கேம்ப் போட்டு மக்களை கூப்பிட்டு இந்த பாருங்க அரிசி. உதயநிதி போனதா? உதயநிதி போனது தான் போட்டோ இருக்கு. எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. நம்மளும் எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும், கப்பு முக்கியம் பிக்கலன்னு வாயிலேயே பேசுறோம்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட வரதான் செய்யணும். உங்களுக்கு வெளிப்படையா சொல்றாங்க, அவங்க பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருந்த இடம் வந்து டிபி சத்திரம், அண்ணா நகர் ஏரியா. இவர் இருக்கிறது பனையூர். கிட்டத்தட்ட 27-8 கிலோமீட்டர். அவர் வீட்டுக்கும் இதுக்கும் கணக்கு பண்ணீங்கன்னா இன்னும் 1 கிலோமீட்டர் கூடும். ஜென்ரலா பனையூர்னு போட்டீங்கன்னா 26-27 கிலோமீட்டர் வரும். நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த அரிசி பருப்பை நாங்க வாங்குறதுக்கு அங்க மக்களை கூட்டு வரணும். நம்ம ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் அவர் வீடு நீலாங்கரை தான், அந்த ஏரியால தான் இருக்கிறாரு. நீலாங்கரன்னே இங்க பங்களான் கற்பனை, அங்க ஒரு அளவான ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல தான் அவர் இருக்கிறாரு. ஷூட்டுக்கு சில சமயம் கேட்டோம் அப்படின்னா ஆன்லைன் வசதிப்படாது, நேரில் வந்துருங்க பாரு. அவர் இங்கே வர்றதும் வசதிப்படாது, அங்கே போகணும், நீலாங்கரைக்கு போகணும். சரி விட்டுருங்க, வேற ஒரு நாள் பார்க்கலாம் ஆன்லைன்ல, வேற யாராவது கெஸ்ட் எடுத்துருவோம்னு போகாமலே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது நீலாங்கரைக்கு. இது நீலாங்கரையை தாண்டி பனையூர். இத்தனைக்கு ஒரு யூனிட், ஒரு கேமராமேனு, நம்ம போறது ஒரு வண்டி அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை. ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரையும் வண்டியில ஏத்திட்டு போகணும்னு நினைக்கிறப்ப அது எவ்வளவு பெரிய ஒர்க்கு. அத்தனை மக்கள் கிளம்பி அங்க வர்றது பெருசா? நீங்க கிளம்பி ஒரு 8 மணிக்கு மேல வந்துட்டு போங்களேன். இப்ப யாரும் உங்களை கண்டுக்கிற போறா? அதானே உலக வழக்கம். என்ன வெள்ளம் நெஞ்சு நிக்குதா? இல்லையே, வெள்ளம்லாம் அடிச்சிருச்சு. நீங்க 2 நாள் நாளைக்கே கூட நீங்க கிளம்பி காலங்காத்தால வெள்ளனையா ஒரு 4:30-5 மணி போல வந்தீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க வரப்போற வீடு செலக்ட் பண்ணி உங்க புஷியானந்த விட்டு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த 10 வீட்டு ஆளுகள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நாளைக்கு காலையில 4 மணிக்கு விஜய் வர்றாரு, உங்கள் விஜய் வந்து கொண்டிருக்கிறாருன்னு ஒரு 4 போஸ்டர் அடிச்சுட்டு அங்கக்குள்ள நிப்பாட்டினீங்கன்னா 4 மணிக்கு ஆசரவாக்கில் வந்து நின்றுட்டு நீங்க 1 மணி நேரம் பேசிட்டு இருந்துட்டு கூட கிளம்பி போயிருக்கலாம். ரிப்போர்ட்டர் பூரா கிளம்பி வர்றதுக்கே 6 மணிக்கு மேல ஆகும் டியூட்டி பாக்குற ரிப்போர்ட்டர். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வரலாமே, எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. இல்ல 9 மணிக்கு மேல போயிட்டு வாங்க. அனிதா வீட்டுக்கு போனீங்கல்ல, சோழன் வீட்டுக்கு போனீங்க, அப்படி போயிட்டு வர்றதுல என்ன வேணும் கேடு? அப்ப இந்த மனநிலை எங்க இருந்து வருது? இல்ல அப்பயாவது ஒரு நடிகர் அப்படி போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு அரசியல்வாதி மக்கள் மத்தியில அப்ப நீ ஓட்டு கேட்கவும் போக மாட்டேன். அதான் பிரச்சனை. இப்ப நீங்க வந்து விக்ரவாண்டியில நிக்கிறீங்க உதாரணத்துக்கு, பாம் அசத்துவோம் எல்லாம் ஓட்டு கேட்கிறேன். தேர்தல் வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கோம், இந்த தொகுதியில இந்த வார்டுல இன்னைக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போறேன் அப்படின்னு அங்க இருக்க லோக்கல் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்திருப்பீங்க. போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு வந்து நின்றுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு வி சாலை மார்க்கமாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிறார் அப்படின்னு போலீஸ் பூரா நிக்கும். ஊர்ல ஒரு பேரே இருக்க மாட்டானா? போலீஸ் நினைச்சிருப்போம் என்ன ஊர் மக்கள் யாரும் காணோம், விஜய பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களான்னு. அதுதான் இல்ல, அங்கதான் புஷியானந்த் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. மக்களை போறதையும் முந்தின நாள் இரவே வேன் பிடிச்சிட்டு கூட்டு போய் பனையூர் வாசல்ல நிக்க வச்சிருவாரு. இவர் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வந்து துண்டை போட்டுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க, வி சாலையில பாகம் 33 உங்க பூத் வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூலு, நீங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா ஓட்டு கேட்பீங்களா? ஊருக்கு ஓட்டு கேட்டு வந்து அவங்களோட ஃப்ரீயா பேச முடியாது, அதனால நான் இங்க கூப்பிட்டுக்கிறேன். பேசுறான், நீ தான் டிரைவர், உன்னை வச்சுதான் ஓட்டணும். இது கட்சி. அது ஜெயலலிதா 6 மாசம் கொடநாடு போயிட்டு வர்றதுக்கு அந்த கழுவி ஊத்துவாங்க. ஜெயலலிதா உடம்பு சரியில்லாம இருந்தப்ப 3 மாவட்டத்துக்கு சேர்த்தாப்புல ஹெலிபேட்ல வந்து கண்ணாடி கூண்ட நிப்பாட்டி அந்த அம்மா பிரச்சாரம் பண்ணாங்கல்லங்க. ஆமா, பல பேர் வெயில்ல கருகி செத்தாங்க. ஒரே மேடையை போட்டு 3 மாவட்டத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லா எம்எல்ஏக்கள், தமிழ்நாடு வரலாறுல அப்படி அறிமுக கூட்டமே நடந்தது இல்ல திமுக அதிமுகவுக்கு. அது பரவாயில்ல, பதவி ஏற்பு விழா பொதுவா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பதவி ஏற்கிறதா, அமைச்சரை பூரா நிப்பாட்டிட்டு மே அப்படின்னோடனே எல்லா பேரும் நடந்துச்சு. ஏன்னா அவங்களால ரொம்ப நேரம் வெளியில இருக்க முடியாது, போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கூத்தெல்லாம் நடந்து முடியாதவங்க பண்றது வேற. நீங்க என்ன 69 படம் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க,
உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இந்த மனநிலை ரொம்ப ஆபத்தான மனநிலை. ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனையை எங்க இருந்து தான் தொடங்குறோம். சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்கிற பெயர்களில் அவர்கள் ஆபத்து பாந்தவர்களாக, தங்களை ஒரு சூப்பர் ஹீரோவாக, இந்த ரியல் லைஃப்ல இருந்து தாங்க சுப்ரீமா ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, நாங்க ஒரு பெரிய நபர்கள் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து செய்வதால் இவர்கள் தேவையில்லாத சங்கடங்களையும் அசௌகரியங்களையும் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் விஜய். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு கோவிட் மாதிரி ஏதோ ஒரு நோய் வருது, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் வண்டி பிடிச்சு கூட்டு போவாங்க பணியூருக்கு. அந்த வேலை அந்த நேரத்துல வைக்கலாம் கட்சி அந்த கோவிட் தான் பறந்துருவாங்க. அரசு கோவிடுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இது கொடுத்தாங்க, நிவாரண பணம் கொடுத்தாங்க, நிதியுதவி. அந்த நிதியுதவிக்கு முதல்ல எப்படி அறிவிப்பு வந்தது அப்படின்னா டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு. மக்கள் பூரா பேரும் சிஎம் ஆபீஸுக்கு வாங்க சொன்னாங்களா? ரேஷன் கடையில, ரொம்ப தூரம்லாம் இல்ல, ரேஷன் கடையில வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீதி வீதிக்கு யாரு அரசு ஊழியர்கள், கொரோனா தொற்று இருக்கிறப்பயே அரசு ஊழியர்கள் வீதி வீதியா போய் மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு வந்தாங்க. மாச சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்களே கோவிட் மாதிரியான பெருந்தொற்றுகள்ல உயிரச்சம் இருக்கின்றப்ப முன்கள பணியாளர்களாக நின்று இந்த வேலையை செஞ்சாங்க. நைட்டு வீட்டுக்கு போனா புள்ள குட்டிகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாங்க. நாளைக்கு 2026 கப்பு முக்கியம் பிகிலுன்னு வட சொல்ற நீங்க தெருவுக்கு வரமாட்டேன், பனையூர் வீட்டை தாண்ட மாட்டேன்ற மனநிலையில இருந்தா இதெல்லாம் எங்க உருப்படுறதுக்குன்னு அப்படின்னு இந்த மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அமைச்சர்லாம் அடேங்கப்பா. இதுல உடனே எந்த கோபடத்துல ஒரு சீன் வரும், பிரகாஷ்ராஜ் அதுல அரசியல்வாதியா இருப்பாரு. அப்ப இவங்க ரிப்போர்ட்டர் யாரு, நம்ம பூமர் ரிப்போர்ட்டர்ஸ் யாரு, ஜீவாவும் கார்த்திகாவும் ரெண்டு பேரும் போய் அப்படியே மட்டைக்கு கேள்வி கேட்பது போல கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன நடந்து வர்றத பாக்காட்டணுமா அப்படின்னு கீழே இறங்கணுன்னே கூட்டம் போடும். இப்ப நடந்து போவாரு, இத போட்டுட்டு இப்படி இதுதான் நடக்கும் விஜய் வந்தா, அப்படி ஒரு மாசான ஆளு. அது ஒரு நெகட்டிவ் சீன். படத்துல அது நெகட்டிவ் சீன். இன்னொன்னு அப்படித்தான் வரட்டுமே. என்ன இப்ப பாதிக்கப்பட்ட மக்களை நீ பார்க்க போகும்போது கிரௌடு வருது அப்படின்னா அரசு அதை பாத்துக்கிறோம். அந்த கிரௌடு இப்ப வேணான்னு கூட அரசு சொல்லட்டும், விஜய் நீங்க வர வேணாம், வந்தீங்கன்னா கூட்டம் வரும், தேவையில்லாத சங்கடங்கள் வரும், அரசு தரப்புல இருந்து ஒரு அறிவுறுத்தல், நீங்க இன்னைக்கு வர வேணாம் சொல்லட்டுமே. அதான அரசியல். அப்ப எங்களை வர வேணாம்னு சொல்லிருச்சு அரசு அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு உருட்டேன். இப்ப என்ன கேடு? அப்படியே பண்ண மாட்டேன். வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம ஜம்ப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு குழியில போய் விழுவீங்க. அதனால வெளிப்படையாக ஒத்துக்குங்க, இந்த வேலை ஒரு பாசிஸ்ட் மென்டாலிட்டி. என்னைய நீ பாரு, நான் உனக்கு தர்றேன் உதவி அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்ணையார்த்தனம். இந்த எண்ணத்திலிருந்து மீளாத வரை தாவேக்கா உருப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்லங்க, ஜோதிகாலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டு அரசியல் பண்றாங்கல்ல, நயன்தாரா உட்கார்ந்த இடத்துல இருந்து அறிக்கை விட்டு அரசியல் பண்றாங்கல்ல, நான் பண்ண வாட் டிஸ்டர்ப்ஸ் யூ? நீ ஜோதிகாவோட நயன்தாராவோடய சண்டை போடு, இந்த பக்கம் உதயநிதியோட ஸ்டாலின் அவங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துல ஒரு அரசியல் விடுறாங்க, நீங்க மீடியால பேசுறீங்க. அந்த மாதிரி அவரு உட்கார்ந்த இடத்துல நிவாரணம் கொடுப்பாரு, உட்கார்ந்த இடத்துல நாளைக்கு ஓட்டி கேட்பாரு. கேளுங்க, எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஓட்டி கேட்டாரு, காமராஜர் ஜெயில படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அப்படின்னு அந்த பழைய கதைகளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல. அதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல்ரா இருந்தாங்க, படுத்துக்கிட்டனால எப்படிரா அது பிரச்சாரத்துல இருந்துச்சு, அதெல்லாம் தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? சரி, எம்ஜிஆர் படுத்திருந்தாரு, திமுக வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு. தாவேக்கா வேலை பார்க்குது அப்படின்னா இது அவருடைய தொண்டர்களே அவர் அவமானப்படுத்துறாரு. உன் தொண்டன் ரோடா போய் வீதி வீதியா போய் நிவாரணம் கொடுக்குறேன்ற பேர்ல போட்டோ ஷூட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. சிலர் உண்மையிலேயே பண்ணவும் செய்வாங்க, அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. பல இடங்கள்ல அதிமுக நிர்வாகிகள் இறங்குறாங்க. தேமுதிக இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கூட அரசியல் பண்றதுக்காக திருவண்ணாமலை கிளம்பி போய் நிக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க அது எல்லாத்தையும் அவமானப்படுத்துறீங்க. வாக்கிங் டிரைவிங் ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு ஒரு பனையூர்ல. கால் கூட கார் தரையில இருந்து கீழே வராது. டிரைவிங் பார்ட்டி. அதாவது இப்ப நம்ம இந்த ஃபாரின்ல எல்லாம் இப்போ பிராங்க் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வாசல்ல டோல்கேட் மாதிரி நின்று பர்கரு இதெல்லாம் கொடுப்பாங்க. கார்லயே உட்காந்துக்கிட்டே இப்படி கையை நீட்டி டோக்கன் போட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. இப்போ வர்ற மக்கள் பூராமே எலைட் மக்கள், கார்ல கோடாலையும் பென்சிலையும் வர்றாங்க. இப்படி உட்காந்துக்கிட்டே பர்கர் அப்படின்னோன்னா அரிசி மூட்டை அப்படின்னோன்னா அரிசி மூட்டை, பாசிப்பருப்பு. இவர் உள்ள நின்றுகிட்டே ஒரு டெலிவரி பாய் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பாப்போம் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. போன வாரம் தான் ஒரு மளிகை கடை மாஸ்டரை கலாய்ச்சாங்க. வீடியோ ஞாபகம் இருக்குல்ல, எஸ்.ஜே. சூர்யாவை எப்படி கக்கூஸ்ல உட்கார வச்சு பாட்டு பண்ணாங்களா, அந்த மாதிரி அண்ணன் மேடையில வீரமா முழங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மளிகை கடையில உட்காந்து வச்சிட்டாங்க. கருப்பு கவுனி அரிசி வேணுமா, சோப்பு கவுனி அரிசி வேணுமா, இந்த மாதிரிதான் இருக்குது இவர் பண்றது. அந்த வேலையை தான் பார்த்து இருக்கிறாரு.
இது மாபெரும் தவறு. இந்த தவறுகள்ல இருந்து தாவேகா திருந்தணுமா அப்படின்னு கேட்டா திருந்த வேணாம், இப்படியே அரசியல் பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கு. எனக்கு என்னவோ இப்பதான் இவர் வந்து திமுக இறக்கி விட்டாலும் சந்தேகம். ஏன் என்னவா? ஒரு பக்கம் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் விமர்சனங்கள் பேசப்படுது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா இப்ப பாரு அண்ணனோட ஸ்ட்ராட்டஜிய அப்படின்ற மாதிரி குறுக்க வந்து விழுந்திருக்கிறாரு. ஏன் அந்த வேலை நம்மளுக்கு இல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்னும் புரிஞ்சுக்கிறதுக்குலாம் இல்ல. சட்டியில இருந்தாலும் அகப்பைக்கு வரும். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட எங்க ஆளு கிடையாது. ஜானாரகசாமி எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இப்படித்தான் வேலை ஆக்க முடியும், வேற எப்படி வேலை ஆக்க முடியும்? கண்ட புரோக்கர் எல்லாம் யூடியூப் திட்டுறாங்க ட்விட்டர்ல. அவங்க அது பேமெண்ட் வரல, அந்த பிரச்சனை. மாசம் தொடங்கிருச்சு, தேதி 3 ஆச்சு. முந்தானேத்து தான் அதுக்கு வாழ்த்தி போட்டாங்க. இந்த ஆளுக்காக திரும்பவே எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சாங்க. தேதி 3 ஆச்சு, கிரெடிட் ஆகல. 31ஆம் தேதி 30ஆம் தேதியே கிரெடிட் ஆக வேண்டியது. 1ஆம் தேதி கிரெடிட் ஆயிருக்கணுமா இல்லையா? ஒரு சண்டே அப்படின்னா கூட பரவாயில்ல, அடுத்த நாள் திங்கக்கிழமையாவது கிரெடிட் ஆயிருக்கணும். அதுவும் ஆகல. இப்ப 3 தேதி ஆயிப்போச்சு. இப்படி ஒரு டங்காசை போட்டோம்னா திருப்பி வரப்போகுது. இல்ல, உங்கால முன்னாள் எம்எல்ஏன்னு பெருமை பித்திக்கிறாருல்ல புசி ஆனந்த், அவரு பாண்டிச்சேரியில இருந்தாருல, பாண்டிச்சேரியில தான் வெளில வந்திருக்கு. அங்கேயாவது நேரில போய வேண்டியது. ஆமா, எதுவுமே இல்லாத நிலைமையில தான் பரிதாபமா இருக்கு தாவேகா. இது கலாய்க்கிறதுக்காக மட்டுமல்ல, மக்கள் குறித்தான புரிதல் இவர்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு. இந்த புரிதல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சியாக வந்து நின்று நம்மள்ட்ட வாக்கு கேட்டாங்கன்னா இவங்க வந்து எதெல்லாம் காரணமா சொல்லுவாங்கன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் வந்தா கூட்டம் வந்துருங்கிறதுக்காக நான் இதை பண்ணலை அப்படின்னா, நாளைக்கு எதிரி கோச்சுக்குவாருன்றதுக்காக இதை நான் பண்ணேன் அப்படின்னு நாளைக்கு நம்மள்ட்ட காரணம் சொல்லுவாங்களா? திட்டங்கள் ஏதாவது கொண்டு வரும்போது பிஜேபியில மோடி கோச்சுக்குவாரு அதனால நான் இதை பண்ணேன் இப்படி பேசுவாங்களா? என்ன தத்துவம் இருக்கும் இவங்கள்ட்ட? போய் நீங்க அரசியலா என்ன எதிர்பார்க்க முடியும்? இல்ல, இவங்க தான் பொன்முடி நேர்ல போய் அவர் மேல சிலர் சேர வீசி இருக்கிறாங்க. அதை கலாய்க்கிறது இவங்க தான். அவர் மேல சேரு வீசினால அவர் நேர்ல போயிருக்கிறாரு. ஆமா, முந்தா நேத்து வரலன்னு குற்றச்சாட்டுறதுனால இன்னைக்கு அவர் களத்துல போய் நிக்கிறாரு. ஆமா, போய் தானே ஆகணும். ஏன்னா ஓட்டு கேட்டு அங்கதானே வந்து நிக்கணும். அப்ப அந்த மக்கள் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்கும் போது நம்ம அதுக்கு ரெப்ரசன்டேஷனா நம்ம நின்றுக்கமா அப்படிங்கிற கேள்விதான் அவரோட ட்ராக் ரெக்கார்டு. கட்சி மேலோட கூப்பிட்டு 4 ஏறும். என்ன 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, உங்க பிரசன்ஸே இல்ல, போனீங்களா இல்லையான்னு. முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதி, தன்னோட சட்டமன்ற தொகுதி, 3 நாளா அந்த இடத்த விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு அங்க போறேன்னு புதிய தலைமுறையில இருந்து, நியூஸ் 18ல இருந்து எல்லா பத்திரிகைக்காரங்களும் எங்க இருக்கிறாரு முதல்வர்னு அங்க தேடிக்கிட்டு இருந்தா, சொந்த தொகுதியில உட்கார்ந்து இருக்கிறேன்னு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. டெபுட்டி சிஎம் கிளம்பி அங்க போய் நிக்கிறாரு, திருவண்ணாமலையில போய் நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஆளாளுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, மக்கள்கிட்ட வந்து நிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க. சித்தப்பா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா அவர் வீடு அங்கதான் இருக்கு. கொஞ்சம் அமைதியா ராஜா. என்னப்பா ஏன் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்துட்டேன்? பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஏன் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால வந்திருக்கேன். அவர் ஒரு குட்டி பனையூர். விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வந்து பார்க்க வச்சாங்க. எடப்பாடிக்கு பாதிப்பையே கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சாங்க. வந்துருச்சு இல்ல சித்தப்பா இல்லாம நம்ம எப்படி இந்த அரசியல் மேடை எப்படி முழுவடை அடையும்? சித்தப்பா இருக்கணும்னா நம்ம நினைக்கிறோம், அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு. யாரு இவரே கேக்குறாரு, தினமும் பேசிடுவீங்களே சித்தப்பா பத்தி, ஏன் பேசுறோம்? லைம் லைட்ல அதிமுக இருக்கணும், திமுகவுக்கு எதிராக அதிமுக இருக்கணும் நாங்க நினைக்கிறோம், அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு. இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட மறுக்கிறாங்க. கண்ட புரோக்கர் பேச கேட்டு என்னென்னமோ ஆனாங்க. இன்னொன்னு எச் ராஜா போட்ட பதிவு, ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறேனா. நம்ம வெள்ளத்துல சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு நிவாரண பொருட்கள் வந்து சேர மாட்டேங்குது, நீ நிவாரணத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தியா இல்லையான்னு நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவர் வந்து ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். ஒரு கட்சி, தேசிய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், ஒரு பேரிடர் நடக்கும்போது இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய கும்பலுடைய மனநிலையை பாருங்க. அவங்களுடைய பதிவே வந்து ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். 7 பேர் செத்துட்டது, உனக்கு ஆத்மா சாந்தி அடையணும். அது என்னைக்கு சாந்தி அடையுது? நாங்க எல்லாரும் என்னைக்கு நிம்மதியா வாழ்றது? கிளம்பி வரவே மாட்டீங்க. அப்ப சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு வந்து தெருவில் இழுத்து விட்டு அசிங்கப்படுத்தி அடி வாங்க விடுறதுக்கு அர்ஜுன் சம்பத் தேவை. பிரச்சனைனா கூட நீங்க வந்து நின்று எங்களுக்காக நிக்க மாட்டீங்க. உங்க ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, கமலாலயத்துல உட்காந்துக்கிட்டு ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். கிளம்பி வாங்கலை மக்கள்கிட்ட. சிலைய உடைக்கத்தான் வர மாட்டேங்கிற, இதுக்காக வாங்க கேட்பாங்களா மாட்டாங்களா மக்கள்? அப்ப பிஜேபி எவ்வளவு மோசமான அரசியல் கட்சியா இருக்குன்றத புரிஞ்சுக்க வேண்டிய பக்கம் நம்ம. வெள்ளம் இந்த மாதிரியான பேரிடர் வந்து எனி கவர்மெண்ட் அது நடக்கதான் செய்யும். அதற்கு அடுத்த நடவடிக்கைகள் எப்படி எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம். துரிதமா அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு அளவுகோல் அப்படின்னா, அது அதையும் மீறி ஒண்ணு எதிர்பாராம நடக்குது அப்படின்னும் பட்சத்தில்
அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குது அரசு அப்படிங்கிறது தான் அந்த அரசு நல்ல அரசா கெட்ட அரசாங்கிறத பொறுத்து மறியும். அப்படி பார்க்கும்போது திமுக உதயநிதி ஸ்டாலின் 2வது நாள் அங்க கிளம்பி போறாரு. ஸ்டாலின் அவருடைய மினிஸ்ட்ரி எல்லாரையும் கிளம்பி அங்க போங்கன்னு சொல்றாரு. பொன்முடி கிளம்பி போயிருக்கிறாரு, ஒரு பையன் கௌதம் சிகாமணி கிளம்பி போயிருக்கிறாரு. இப்படியான தொடர் அழுத்தங்கள் மேல இருந்து இருக்கு. அவங்களும் கிரவுண்ட்லயே நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கொங்கு பகுதி சேலம் மாதிரியான பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதுல இருந்து அந்த பக்கமும் பல்வேறு ஆட்கள் இறக்கி விடப்படுகிறார்கள். இந்த பக்கம் மதுரை இந்த மாதிரியான பகுதிகளிலையும் அமைச்சரும் சரி எம்எல்ஏக்களும் சரி கூட நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் மாதிரியான நபர்கள் இவங்க எல்லாருமே கூட அவங்களோட டீம் எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க. இப்படி எல்லா வேலைகளையும் தமிழ்நாடு முழுக்க பறந்துபட்டு ஒரு அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா எதிர்கட்சிகள் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை நீங்க போய் காட்சிப்படுத்தி இந்த இடத்துக்கு வரல, இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கு இந்த அரசு அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்கன்னா அது லைம் லைட்டுக்கு வரும், அது பேசு பொருளாகும். மாறா இன்னைக்கு பனையூர்ல இருந்துகிட்டு விஜய் செஞ்சதுக்கு பதிலா அவர் கிளம்பி வந்து இந்த பகுதியில நின்று இது என்ன டிஎம் சத்திரம் டிபி சத்திரத்திலே வந்து நின்று இந்த பாருங்க இந்த இடம் வந்து இந்த வீடு வந்து சரி பண்ணல, பாருங்க இந்த குடியிருப்பு இப்படி ஆயிடுச்சு, பாருங்க இந்த ஏரியா இப்படி ஆயிடுச்சுன்னு அங்க வந்து நின்றுகிட்டு ஒரு கத்திப்பட சீன் மாதிரி கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு 4 சீனை போட்டிருந்தீங்கன்னா அது பேசு பொருளா இருந்திருக்கும், அது விவாத பொருளா மாறி இருக்கும். அதை விட்டுட்டு அரசியல் தேய்த்து சட்டியில இல்லாம நீங்க உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படித்தான் காமெடி பீஸா வந்து நிப்பீங்க. இதை எப்படி நீங்க கொண்டாடுறாங்க தாவேக ரசிகர்கள்னு புரியவே இல்லை. இதே வேலையை வேற யாராவது செஞ்சிருந்தா நீங்க விமர்சிச்சிருப்பே மாட்டீங்களா? ஆதரவாளர்கள்ன்ற பேர்ல யூடியூப்ல வந்து பேசுறவங்க, சமூக ஊடகங்கள்ல பேசுறவங்க, வேறு கட்சியினர், வேறு அரசியல் தலைவர்கள் இதே மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு நிவாரண பொருள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா ஒண்ணும் இல்லைங்க. உங்க ரஜினி ஃபேன்ஸ் என்னங்க கடிச்சிருப்பீங்க? ரஜினி இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணி அவர் ஒரு வீட்டுல வச்சு ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன்னு இருக்காரு. எவ்வளவு கலாய்ப்பீங்க சோசியல் மீடியால பார்த்து நாம் தமிழர் கட்சிக்காரன் எதால சிரிப்பாயின்னு தெரியும். இப்படிலாம் நம்ம என்ன இல்ல அண்ணன் இப்ப ரெடி பண்ணிருப்பாப்ல ஒரு QR கோடை போட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை போட்டு வசூல போட்டுடலாம்னு முடிவு. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு துயர் துடைக்க இந்த தமிழக மக்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் துயரை நாம் துடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய துயரை துடைக்கப்பட வேண்டும். அப்போ வந்து இப்படி 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 பாரு, நம்ம அந்த துயரை துடைக்கணும். அதனால இந்த எளிய பிள்ளைகளுக்கு நிதி கொடுத்து நீங்க உதவணும். இந்த ஏற்கனவே அந்த விராலிமலை இயேசுநாதர் மாதிரி வந்துருவாரு. விராலிமலை இயேசுநாதர் தெரியும் எனக்கு சுகர் இருக்கு. இவர் ஏற்கனவே இந்த காவிரி போராட்டத்துக்காக உயிர் நீத்த அந்த சிறுவன் விக்கின்னு ஒருத்தர் அவருடைய அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் ஏதோ ஒரு நிதியை வசூல் பண்ணி அதை அபகரிச்சுக்கிட்டாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் நாம் தமிழர் மேல உண்டு. அது மட்டும் இல்ல பல குற்றச்சாட்டுகள் உண்டு. நகைக்கடைக்காரர் ஒருத்தருக்கு வந்து அவருடைய கடையில நகையை எடுத்துட்டு அந்த அம்மையார் ஜெயலலிதா பண்ணாங்கல்ல ஜுவல்லரி பாலு ஜுவல்லரி அது மாதிரி இந்த பக்கம் சொந்த கட்சிக்காரர் வச்சிருந்த நகை கடையிலேயே போய் நகையை வாங்கிட்டு ஏமாத்தி ஒருத்தர் சூசைடே பண்ண போனாரு அப்படிங்கிற கதையெல்லாம் உண்டு. நாம் தமிழர் கூடிய கடந்த கால வரலாறு. ஏன் நாம் தமிழர் சீமானே கடந்த காலங்களில் அவர் குடியிருந்த இந்த சாலி கிராமமும் வலசரவாக்கத்தில் இருந்த வீடு, அந்த வீட்டுக்கு வாடகை ஒழுங்கா கொடுக்கலன்னு அந்த ஹவுஸ் ஓனரால் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அது பெரிய புகார் செய்தியா மாறி இந்த எளிய தமிழ் பிள்ளை இந்த மண்ணையே ஆள வேண்டும் என்று நினைக்கிறேன், இந்த நிலத்தில் எனக்கு ஒரு வாடகைக்கு வீடு இல்லையா அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட் வரைக்கும் போச்சு. 3 லட்சம் ரூபாய்க்கு இப்போ 3.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு எடுத்து நாய் பேய்க்கெல்லாம் வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு வீடு வளர்த்துட்டு இருக்காரு. மிருகங்கள் வளர்க்குறாருல நாய் புறா, அதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாயோ 50,000 ரூபாயோ அதுக்கு தனியாக வாடகை கொடுக்குற அளவுக்கு வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படி ஏற்கனவே இவர் மேலே வந்து இந்த பணம் சம்பந்தப்பட்ட அலிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு. அதனால அவங்க சைட்ல இருந்து நிவாரணம் பண்றேன்னு சொன்னா உடனடியாக நம்பக்கூடிய ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு அளவுக்கு தான் ஏமாறுவாங்க. தமிழ்நாட்டில் கிடையாது. அண்டர்லைன் பண்ணிக்கணுமா இல்லையா புரிஞ்சுக்க. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஊதி அடிக்கிறாங்கன்னு தெரியல. வருத்தங்களை பதிவு பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி இதுதான் நாம் தமிழர் உடனே டக்குன்னு வந்தது. இதை தாண்டி இப்போ நம்ம பேச விரும்புனது இது 2 தான். இப்படி இந்த பக்கம் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்முடைய பாரத பிரதமர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அவரு நாடாளுமன்றத்தை தீவிரமா நடத்திட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு துடிச்சு போய் அவரு நாடாளுமன்றத்துல வந்து நின்று ஆர்கியூ பண்ணிருப்பாரு. இல்ல அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதனால கூல் டவுன் பண்றதுக்காக சபர்மதி எக்ஸ்பிரஸ் படம் பார்க்க போயிட்டாரு. தனியா இல்ல, மொத்த என்டிஏ மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு. உண்மையிலேவா? சத்தியமா. நாட்டுல என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் நீரோ மன்னன் பத்தி எரியும் போது வீடில் வாசான்ற மாதிரிலங்க சொல்றீங்க. நீரோவாக அவன் வாயால பிடில் வாசான். இங்க மொத்த அமைச்சரவே 50 பேரும் போய் நின்று என்னத்தையும் சினிமா படம் பார்த்துட்டு இருக்காங்களா? சபர்மதி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ப்ரொபகண்டா படம் எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் அமளி தும்மலி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு பார்லிமெண்ட்ல. அதுதான் இவங்க எதிர்பார்த்தது. இப்ப முன்னாடியே தெரியும். அதான் கொடுக்க மாட்டாரு. அதனால ஸ்கூலுக்கு போன் பண்ணி பாம்பு இருக்குன்னு மிரட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி அமளின்னு சொன்னாங்க. படம் பாக்குறதுக்கு டைம் வேணும்னு கேட்டேன், கிடைச்சிருச்சு, வந்து படம் பாக்குறேன். ஆமா, இப்ப முந்தியெல்லாம் அமளி அப்படின்னா வந்து டென்ஷன் ஆவாங்க. இப்ப அமளி அதுக்கு மேல நடவடிக்கை எடுத்தா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு
படம் பார்க்க கிளம்பிடுறது. இல்ல கூட்டணி கட்சியில இருக்க 2 டீமே அமளி கேட்பாங்க சில நேரம். ஆமா, அதுக்கு எதுக்கு அவங்களாலதான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு பதறிக்கிட்டு எல்லாரும் விட்டு படத்துக்கு போயிட்டாரு. தனியா இல்ல, மொத்தமா டீமோட. எவனு வெளியே இருந்தா தாண்டா மொத்தமா கூட்டு வாங்கடா, அவ்வளவு பேரும் பலி வாங்குவோம் அப்படின்ட்டு. இந்த நாட்டுல ஐயோ நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் படம் பாக்குறாரு, இவர் ஒரு பக்கம் படம் காட்டுறாரு. கேட்டா நாங்க பாஜக எதிர்க்க போறோம்ன்றாங்க. களத்துல யாருதான்ப்பா நிப்பீங்க? களத்துல நின்னு அரசியல் பண்ணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது இல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்களேன் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய கேள்வியும். 2 நாளா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாமிநாதன் போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அந்த அம்மா சாமிநாதன் முன்னாடியே கடுமையான வார்த்தைகள்ல பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. நின்று கேட்கிறாரு இல்லையா? அவரா இருக்கட்டும், இன்னைக்கு நேர்ல போய் அவர் மக்கள்கிட்ட முதல்ல பேசியெல்லாம் முடிச்சிட்டாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, சேறு வீசப்பட்டிருக்கிறது. அதையும் தாங்கிட்டு அந்த இடத்துல கடந்து தான் அவர் வர. அதுவுமே ஒரு செய்தி பார்த்தனே, அவரு பிஜேபி நபர்னு, பிஜேபி ஆதரவாளர் அனுதாபின்னு இல்ல, அவங்க ஃபேமிலி ஒரு செய்தி இருங்க, நான் காலையில படிச்சேன். சொல்லிடுறேன், அப்புறம் பார்க்குற பார்வையாளர்களுக்கு. சேற்றை அமைச்சர் பொன்முடி மீது எரிந்த நபர் அப்படிங்கிறவர் ராமர் என்கிற நபர். அவருடைய வயது 24. அவருடைய அப்பா பெயர் ராமச்சந்திரன். இவங்களுடைய சித்தி விஜயராணி அப்படிங்கிறவங்க அந்த பகுதியினுடைய பிஜேபியில பொறுப்புல இருக்கிறாங்க. இவரும் பிஜேபியினுடைய அனுதாவி அப்படிங்கிறது காவல்துறை மூலமாக வந்திருக்கக்கூடிய செய்தி. ரைட்டு, ஏதோ ஒண்ணு அவர் வீசியே இருக்கட்டும், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவரானாலும் இருக்கட்டும், வீசி இருக்கட்டும். அந்த பகுதி திமுக ஆதரவான பகுதி தான். கிட்டத்தட்ட 90% மேல திமுகவுக்கு வாக்கு போலிங் பண்ற பூத்து தான். ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு கூட நல்லா தெரியும், ஏன்னா அவங்க கான்டாக்ட்ல இருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறட்டும். இப்ப இவங்க 2 பேரையும் கலாய்க்கிறீங்கல்ல, ஒரு மூப்பே சாமிநாதனா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், அவ்வளவு எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. போன வெள்ளத்துல சேகரபாபுவை பிடிச்சி லாக் பண்ணி இங்க வட சென்னை பகுதியில நிப்பாட்டி வச்சு 100 பேர் ரவுண்டு கட்டி கேள்வி கேட்குறாங்க. 100 பேரையும் அவர் பதில் சொல்லி சமாளிச்சுதானே வெளியே வர்றாரு. இவங்கெல்லாம் உங்களை விட 1000 மடங்கு மேல. இந்த ஆன்லைன்ல வேணா நீங்க ஹீரோவா இருக்கலாம், களத்துல உங்களையெல்லாம் விட அவங்க 1000 மடங்கு மேல. அவங்க 1000 குறை 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த ரூட்ல அந்த களத்துல அவங்க நின்று அவ்வளவு பேர்ட்டு ஏச்சு பேச்சு வாங்கி தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த வீடியோவை இந்த பேசின நபர்களே திரும்பி கேட்கும்போது நம்மளுக்கு தான் ஃபயர் விடுவோம். பேசின நபர்கள் திரும்பி கேட்கும்போது நம்ம எம்எல்ஏவை நாம கரெக்டா கேட்டிருக்கோம் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிட்டு திருப்பி வாக்கு அங்கிட்டு தான் போகும். அங்கதான் ஓட்டு போடுவோம். அந்த திமுகவை அதிமுக விட அவங்க வேற எங்கிட்டையும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இப்படி கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு எம்எல்ஏ ஏரியாவுக்கு தான் வருவாரு, நாங்க நேரடியா கேட்ட முடியும். நீ இதை வச்சு சில்லறைய செதற விடு, ஆனா திருப்பி கேள்வி கேட்கறதுக்கு இவன் வந்தாதான் எங்கள்கிட்ட நாங்க கேட்க முடியும். இல்லாட்டி நாங்க என்ன பனையூருக்கு கிளம்பி போயா கேட்க முடியும்? அந்த கேள்வி அந்த மக்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம செதற விடுறதெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல அந்த வாக்கு ஏன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் விழுகுதுன்னா அதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு நீங்க பரப்பக்கூடிய வீடியோக்களுக்கு பின்னாடி பெரிய பாசிட்டிவ் மைலேஜ் தான் திமுகவுக்கு உண்டு. ஆமா, இன்னொன்னு, இப்ப அமைச்சர்கள் கிளம்பி போறாங்க. உனக்கு இருக்கிறது சினிமா ஷூட்டிங் வேலை மட்டும்தான். அந்த சினிமா ஷூட்டிங்கை ஒரு நாள் தள்ளி வைக்கிறதுக்கான செலவை உன்னால ஏத்துக்கிட முடியாத அளவுக்குலாம் அது பெரிய செலவு கிடையாது. உன் சம்பளத்துல இருந்து ஒரு நாள் ஏதோ எல்லா பேருக்கும் பேட்டாவை கொடுத்து விட்டு அந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டியதானே. உன்னை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளமே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், வெள்ளம் வந்தாலும் சரி அமைச்சருக்கான அலுவல் பணிகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, அவ்வளவையும் ஒத்தி வச்சுட்டு தான் அவங்க வர்றாங்க, அவ்வளவு வேலைக்கு நடுவில் வர்றாங்க. நீ வெறும் சும்மா உட்கார்ந்து இருக்கிற இல்ல. என்னன்னா இப்போ அந்த பட்ஜெட்டுமே 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகுதுன்னா அது கூட அதிகம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வெள்ளம் 3 நாள் ஆகுது. 3 நாள் கழிச்சுதான் நீங்க டிபி சத்திரத்துக்கு இதே பிளான் பண்றீங்க. இன்னும் ஒரு நாள் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷூட் இல்லைன்னு இன்னைக்கே சொன்னீங்கன்னா நாளைக்கு செலவுமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருப்பாங்க, செலவே தேவையில்லை. நீங்க அந்த நிகழ்ச்சியை இங்க நடத்திட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்க கிளம்பலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. விஜயகாந்த விடவா நீ பெரிய ஷூட்டிங் பண்ணிட்டு நாள் பூரா ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் 2 மணிக்கு யாராவது கால் பண்ணாலும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கிளம்பி போய் நிப்பாரு. ஆமா, திரும்ப விடவா நீ பிஸியா இருந்துட்டு அவங்க நம்ம மைனர் மகிழ்னு அந்த இது சொன்னாங்களே, 2 பேரும் போய் பார்க்க போயிருக்கிறாங்க. நைட் 2 மணிக்கு ஒருத்தர் கால் பண்றாரு. என்ன தோழர் 2 மணிக்கு காலு அப்படின்னா என்னங்க பண்றது? காலுனாலும் பரவாயில்ல, கால் வந்த உடனே டக்குன்னு அவர் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு திருன்னு கிளம்புறேன். நான் கிளம்புறேன். அவர் வர சொன்னதே எப்படின்னா 10 மணிக்கு மேலதாங்க நான் ஃப்ரீ ஆகுறேன், நீங்க வாங்கன்னு. அப்பதான் 1 மணிக்கு தான் வந்திருக்கிறாரு. 1 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டே பேசும்போது போன் வருது, கிளம்பி போறாரு. எங்க கிளம்பி போறாரு? இல்ல தொண்டர் ஒருத்தருடைய அம்மா மருத்துவமனையில அனுபவிச்சிருக்கிறாங்களா, போய் பார்க்க போறாரு.
அவரோட நீங்க பிஸியா இருக்கிறீங்க. ஆ. அதை விட்டு வேற என்ன வேலை? இப்ப மக்களுக்காக வந்து நிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிதான் வந்து நிப்பாங்க. மாறா தன்னுடைய சினிமா பிம்பங்களுக்காக வரணும்னு நினைக்கிறவங்க, சூப்பர் ஸ்டார்களா தங்களை நினைக்கக்கூடியவர்கள் காலம் முழுக்க இப்படித்தான் இருப்பார்கள். அந்த புல்லட் பச்சை கிளியை நம்பாத. அந்த பச்சை கிளி புல்லட் ஓட்டாது, உன் மேல புல்லட்டை ஏத்திட்டு போயிடும். கவனம். பார்ப்போம். நன்றி.